திருவாரூரில் கமலாலயம் தெப்பக்குளம் அருகே உள்ள தெற்கு வீதியில் மக்கள் கூடியுள்ள பகுதியில் இப்போது தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயின் அந்த பேருந்து பிரச்சார பேருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் திருவாரூர் தெற்கு வீதியில் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் திருவாரூரில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரின் சொந்த ஊராக கருதப்படும் திருவாரூரில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் இன்னும் சில நிமிடங்களில் உரையாற்ற இருக்கிறார். அவர் நாகையில் பொதுக்கூட்டத்தை அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு இன்று திட்டமிட்டபடி 4:30 மணி அளவில் இப்போது திருவாரூர் கமலாலயம் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அந்த தெற்கு ரத வீதியில் விஜய் உரையாற்ற இருக்கிறார். ஏற்கனவே நாகையில் அவர் ஆற்றிய உரையில் திமுக அரசையும் மத்திய அரசையும் குற்றம் சாட்டி பேசியதுடன் அவர் சந்திக்கும் அவரது நிகழ்ச்சிகளுக்கு அரசு விதிக்கும் பல்வேறு தடைகள் குறித்தும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் அங்கு உள்ள அந்த இறால் பண்ணை பிரச்சனை, அலையாத்தி காடுகள் பிரச்சனை மற்றும் மீனவர்களுக்கான அந்த மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் கூறினார். மேலும் நாகையை சுற்றுலா தலமாக மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கடந்த 50 ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை கூறியதுடன் 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, களத்தில் சந்திப்போம், இந்த போர்க்குரல் எல்லா இடங்களிலும் ஒலிக்கும், ஒவ்வொரு வீட்டிலும் தாவேகாவிற்கு வாக்கு இருக்கிறது, அந்த வாக்குகள் வரும் தேர்தலில் திமுகவின் ஆட்சி மாற்றத்துக்கு அது அடிகோலும் என்று அவர் பேசினார். இந்த நிலையில் திருவாரூர் பொது மக்கள் சந்திப்பில் அவர் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அந்த பேருந்தின் மேல் ஏறி நின்று உரையாற்ற இருக்கிறார். அங்கு கூடியுள்ள மக்கள் கூட்டத்தை தான் இப்போது பார்க்கிறோம். திருவாரூரில் உள்ள தெற்கு ரத வீதியில் அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று 2 கூட்டங்களில் தான் அவர் பேசுகிறார். இது 2வது பொதுக்கூட்டம் மக்கள் சந்திப்பு திருவாரூர் தெப்பக்குளம் தெற்கு வீதியில் அவர் பேச இருக்கிறார். கொள்கையை மேலளவில் பெயரளவில் மட்டுமே பேசிக்கொண்டு குடும்பத்தோடு தமிழகத்தில் ஊழல் முறைகேடு ஆட்சி நடைபெற்று வருகிறது என்று குற்றச்சாட்டுகளை கூறிய நடிகர் விஜய் திருவாரூரில் என்ன குற்றச்சாட்டுகளை கூறப்போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இடையே போட்டி என்று கூறிவிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மக்களுக்கான பல்வேறு கோரிக்கைகளையும் அவர் கூறினார். வெளிநாட்டில் முதலீடு செய்கிறார்களா அல்லது முதலீடு செய்ய சென்றார்களா என்ற கேள்விகளை எழுப்பினார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஐரோப்பிய சுற்றுப்பயணம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வீடியோ பதிவு சற்று முன் வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ பதிவு தொடர்பாகவும் விஜய் இந்த கூட்டத்தில் உரையாற்றலாம் என கருதப்படுகிறது. ஏனென்றால் குடும்பத்திற்காக முதலீடு செய்வதற்காகத்தான் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் கூறினார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்திற்கு உரிய அனுமதிகளை காவல்துறை கட்டுப்பாடுகளை அதிக அளவில் விதிக்கின்றன என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். இந்த சூழ்நிலையில் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த திருவாரூர் கமலாலய தெப்பக்குளத்தின் பின்னணியில் உள்ள அந்த தெற்கு ரத வீதி பகுதி. இன்னும் சில நிமிடங்களில் இங்கும் அந்த பெரியாரின் சிலைக்கு முன் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே திருச்சியில் எம்ஜிஆர் சிலை முன் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை கடந்த சனிக்கிழமை தொடங்கினார். இந்த சனிக்கிழமை நாகை திருவாரூரில், இப்போது இன்னும் சில நிமிடங்களில் அவர் திருவாரூரில் அந்த பேருந்தில் மேலே அவர் செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.